நவ் ஆர் நெவர். எஸ், இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை. நீட் அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு கனவு தான். என்ன கனவு அப்படின்றது கேள்வினா, டாக்டர் ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய கனவு. டாக்டர் அப்படின்றது வந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஏதோ டாக்டராக இன்ஜினியர்ஸாக இருந்துருக்கணும். பட் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள அந்த கனவு இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த உயிரோடு இருக்கிற கனவை வந்துட்டு நீங்கள் இப்போது சாத்தியம் பண்ண போகிறீங்களா, இல்லை அப்படியே சாக்கடையில் தள்ளி விட போகிறீங்களான்றது தான் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன் கேள்வி. ஸோ வாட் யூ டிசைட். நீங்கள் படித்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணாம் அப்படின்னு பார்த்துக்கலாம், நம்ம பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், என்ன அவசரம், இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்கள் காமன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த விதத்தில் நீங்கள் நீட்டை பார்க்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப விஷயம். ஏன்னா நீட்டுன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்ஸாம், இட் இஸ் லைஃப் செலெக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துருக்கும், எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் அப்படின்றது. அதுக்காக நம்ம ட்ராப்பை ஏர்லாம் எடுத்து படிச்சுலாம் இருந்துருப்போம், எப்படியாவது டாக்டர் ஆகிட மாட்டோம், அந்த நீட்டை கிளியர் பண்ணிட மாட்டோமா, நீட்டை கிளியர் பண்ணி சதஸ்கோப்பை போட்டுற மாட்டோமா, அந்த ஒயிட் கோட் நான் போட்டுற மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட நம்ம இந்த நீட் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எஸ், நடுவில் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி விழுவோம், நிறைய இடத்துல நம்ம எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்கும். நிறைய பேர் நம்மளை என்னடா அது இப்படி வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்போம். என்னடா அது இப்படி போயிட்டுருக்கு, என்னடா பண்ணுறது அடுத்தது, இன்னும் கொஞ்சம் மாதம் நம்ம நீட் எக்ஸாம் வந்துருக்கு, என்னோட கொலீக்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற நிறைய அப்ஸ் இருக்குமா தெரியுது. பட் நிறைய டவுனான மூமெண்ட் நமக்கு நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இல்லை விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லைடா விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள ஒரே விஷயம் என்னதுன்னா உங்கள் கனவாக தான் இருக்கும், எப்படியாவது அதை போட்டுற மாட்டோமா அப்படின்ற கனவு. ஸோ அந்த கனவு நினைவாக போகிற இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் எஃபர்ட்ஸை போடுறீங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப மேட்டர் இல்லையா? ஏன்னா ஒரு நீட் எக்ஸாமுக்கு பெர் இயர் வந்துட்டு 24 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஸோ 24 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்க போகுது? ரொம்ப ஃபியூ லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சீட்டு கிடைக்க போகுது. கிடைக்கிற எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே சீட் கிடைக்க போகிறதுல ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து மாதிரி இருக்குது. ஸோ மிச்சருக்குலாம் என்ன பண்ண போகிறாங்க? ரிக்ரெட், ஐயோ படிச்சிருக்கலாமோ, மறுபடியும் ஒரு ட்ராப் பண்ணமோ, இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணியில் போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் மாதிரி எதாவது பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்கணுமா நடக்கக்கூடாதான்றதை வந்துட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் நவ் ஆர் நெவர் அப்படின்ற சிச்சுவேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னு தெரியுமா? நான் படிக்கலாம், நீட்டு தானே ஆரம்பிச்சேன், எனக்கு கணக்குலாம் இருக்குப்பா, நான் என்ன எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லுங்கள், டைம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்லாம் முடிக்கிறேன், ஓகே எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்டா, அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, சே அடுத்த மாதம்னு வந்துச்சுன்னா முடிச்செல்லாம் உட்காந்து நீ அடுத்த மாதம் தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அப்புறம் அப்படின்றத ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. நாளைக்கு எப்படியாவது எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஃபோன் வந்து நோண்டிக்கு போகும்போது ஐயோ இன்னைக்கு படிக்கலையேன்னு ஒரு ரெக்ரெட் வரும்போது இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நான் படிச்சிடுறேன், எப்படியா இருந்தாலும் சரி நாளைக்கு நான் கண்டிப்பாக படிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். ஒரு ரெக்ரெட் கண்டிப்பாக எல்லாரும் மனுஷனும் இருக்கும் மச்சான். என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மச்சான் எனக்கு இது இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களே, அதேமாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்க கண்ணா. என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் அது பண்ணணும், நாளைக்கு ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளைக்கு அந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாத பட்சத்தில் வரும்போது நமக்கு சின்ன ரிக்ரெட் அடிச்சிட்டு நம்ம உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு ஐயோ இன்றைக்கி இது பண்ணலாம்னு நினச்சேன், இன்றைக்கி இது படிக்கணும், இந்த சாப்டர் நான் படிக்கணும்னு நினச்சேன், என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ரிக்ரெட் உங்களுக்கு வரும் தெரியுமா? அப்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு ஃபோனை மட்டும் படிக்க ஆரம்பிங்க. அது என்ன ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஓகே எப்படி என்ன ஒரு டைமாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்து படிக்காருங்க. ஓகே பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு எப்படியாவது படிச்சலாம் அப்படி நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையும் தள்ளி வச்சு போயிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வெற்றியை வந்துட்டு உங்கள் சக்ஸஸ் வந்து அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க தான் இருக்கும். ஓகேவா? டக்குன்னு ஒரு ரிக்ரெட் அடிக்குதா? கண்டிப்பாக மனுஷனாக இருந்தால் மனசில் வந்து அடிச்சிருக்கும். அந்த ரிக்ரெட் வந்த உடனே ஓகே இன்னைக்கு படிச்சிடணும், ஓகே படிச்சிடணும், இப்போ எடுத்து மூடி அந்த புக் எடு, இன்னைக்கு இந்த சாப்டர் படிக்கணும் சொல்லி படிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரிக்ரெட் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரே வழி இதாக இருக்க போது. ஸோ நாளைக்கு அப்படின்ட்டு பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாய்ஸ் தான் நமக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. என்ன சாய்ஸ்? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, சீரியஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரே ஒரு சான்ஸ் வாய்ப்பு தான் இருந்துருக்கு. எப்படியாவது நான் படிச்சாலும் எப்படியாவது நான் கண்டிப்பாக படித்தாலும் சீரியஸாக உட்காந்து படித்தாலும் எஸ் என்ன வாழ்க்கையில் சிச்சுவேஷன் தெரியும், என்னோட நிறைய அவமானங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய டவுன்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த இயர். இந்த இயர் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு நான் உட்காந்து படிச்சு தான் ஆகணும், அந்த அளவுக்கு நான் எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஊரில் சொந்தக்காரிலேருந்து பந்தக்காரில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கான், எல்லாருமே எப்படா விழுவான் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஓகேவா? ஸோ அவங்க எத்தனை பேர் நம்மளை விழுவான்ற எதிர்பார்த்துட்டு அவன் முன்னாடி நம்ம ஏறி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படின்றதுனா நீங்கள் இப்போ இருந்து சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், ரொம்ப சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நீட் அப்படின்றது வந்துட்டு சும்மா நம்ம ஏரியாவில் இருக்கிற பசங்களோ இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற பசங்களோ இல்லை நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற பசங்களோ இல்லை ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் கூட கிடையாது. இது இஸ் அ நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். எல்லாருமே கனவுகளோட படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அவன் என்ன கனவுகளோட படிச்சுட்டு இருப்பான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு பலாயிரம் வருஷமாக நான் இது பண்ணிட்டு இருக்கேன்டா,
கேட்டுட்டு இருக்கேன்டா, இதை நான் கண்டிப்பாக என்னோட பல ஆயிரம் வருஷம் நான் சொல்கிறேன், ஃபேமிலி ஃபுல்லாக யாருமே டாக்டர் இல்லை, நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும், இந்த வருஷம் நான் முடிச்சாகணும் அப்படின்னு படிச்சிருப்பான். பட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடியா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் இயர் எடுத்து படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நான் 3 வருஷமா 2 வருஷமா 1 வருஷமா ட்ராப் இயர் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடா நிப்பே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்கிற எக்ஸாம் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். என்னதான் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி எடுத்தால் கூட இந்த ஸ்டூடெண்ட் லெவல் பேஸ் பண்ணி, இந்த ஸ்டூடெண்ட் லெவல் ஆஸ்பெக்ட்ல பேஸ் பண்ணி நீட் ஜேஇ அப்படின்ற எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ டாக்டர் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா நீட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துட்டு தான் ஆகணும். அன்டில் தென் யூ டேக் சீரியஸ். நீங்கள் சீரியஸாக எடுக்காத வரைக்கும் அது உங்களை உதாசீனப்படுத்திட்டு தான் எடுத்துக்க போகுது. ஓகே, நீங்கள் சீரியஸாக எடுத்து படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் அந்த விக்ட்ரிக்கு பக்கத்துலையாவது கொஞ்சம் போக முடியும். ஓகேவா, இது ஒரு சாய்ஸ் நான் சொன்னேன். இதுக்கு இன்னொரு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது. முன்னாடியே சொன்ன மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்த்துடலாமே. ஓகே, என்னடா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன், நீட்டை டாக்டர் ஆகணும்னு சொல்லிருக்கேன், அதான்டா பார்த்துடல அப்படின்னு நினச்சேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவ்வளோ 12th வரையும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன், ஒரு வாரம் ஜாலியாக நான் நினச்சிக்கிறேன், அடுத்த 1 மாதம் ஏதோ இன்னைக்கு இது பண்ணிட்டு நாளைக்கு இதாகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை ஜஸ்ட் 1 மாதத்தில் நான் உட்காந்து படிச்சுட்டு எடுத்துறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. நமக்கு ரெகுலரான ப்ரிப்பரேஷன் இருந்தாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு இதில் ஜஸ்ட் கொஞ்ச நாள் படித்து முடிச்சிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமை பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி அதை நல்லா ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிக்ரெட்டுக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாது அப்படின்றது வந்துட்டு என்னோட வேண்டுதலாக இருக்குது. ஸோ டோன்ட் ப்ளீஸ் வேஸ்ட் த டைம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மினிட்டும் சொல்லுவாங்களா, தலை சொல்லியிருக்காருல, நானா செதுக்குனது தான், அந்த மாதிரி செதுக்குனதாக இருக்கணும். ஒரு நொடியிலேருந்து ஒரு செகண்ட்லேருந்து ஒரு மினிட்லேருந்து எல்லாமே நீங்களா செதுக்குன மாதிரி இருக்கணும். அதெல்லாம் போட்டு வேஸ்ட் குப்பத்தொட்டில் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுவும் இந்த மாதிரி ப்ரிஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்கே, நம்ம பேசாமல் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. நம்ம பேசாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் இயர் எடுத்துரும். எல்லாமே ட்ராப் இயர் எடுத்தால் மட்டும் தான் நீட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க. என்னைக்கு இந்த ஒரு கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து ட்ராப் இயர் எடுத்து படித்தா தான் நீட்டை பாஸ் பண்ண முடியும், ட்ராப் இயர் எடுத்து படித்தா தான் நீட்டை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஃப்ளோ வந்து நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டுக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. இல்லை நான் ஐயோ நீட்லாம் பாஸ் பண்ண முடியாது போல இருக்குது. ஏன்னா 12th என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, 12th என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீட்டில் கேட்க போகிறான். அது கரெக்டாக நீங்கள் படிச்சு அதுவும் எம்சிக்யூஸ் தான் கேட்க போகிறோம். எம்சிக்யூஸ் கரெக்டாக உட்காந்து அடித்தாலே போதும், நீங்கள் மார்க் எடுத்து பாஸ் ஆகிட முடியும். பட் அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் டவுட்டும் உங்களுக்கு பயமும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஐயோ வேணாம் நம்ம ஒரு இயர் எடுத்து படிச்சிடும் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம ஃபுல் மார்க்கில் கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் சீட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இயர் எடுத்து படிச்சு நீங்கள் கரெக்டான ப்ரிப்பரேஷன் இல்லாததுனால அந்த பயம் இருக்கிறதுனால உள்ளே போயினா இவ்வளோ பெரிய இதுவா அந்த ஒரு சூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சூட்லேயே டக்குன்னு உள்ளே போயிடணும் அப்படின்றது. அந்த சூட்டில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ட்ராப் இயர் எடுத்து கஷ்டப்படுவோம் அப்படின்றது. ஏதாவது ட்ராப் இயர் எடுத்து கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளோ அவமானங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி, எல்லாருக்கிட்டையும் சரி, அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ராப் எடுத்து படிச்சுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்களே, நம்ம இன்னும் இப்படி மாதிரி படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்க உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் நீங்கள் ஆளாயிராதீங்க. எப்போவுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ராப் இயர் படிச்சிக்கலான்றத மைண்ட் செட்டை இப்போ கொண்டு வராதிங்க. அது ஆஃப்டர் நீட் ரிசல்ட் பார்த்துக்கலாம். நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போவே அந்த ரிசல்ட்டை உங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்கன்றதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவாக்கண்ணா? ஸோ இட்ஸ் டைம் டு டிசைட். உங்களுக்கு இதான் டைம் அப்படின்றது. ஓகேவா? இப்போது வா இல்லை எப்போவுமே இல்லையா அப்படின்றது. இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை, நவ் ஆர் நெவர். இப்போ உங்களால் படித்து சீரியஸாக உட்காந்து படித்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணி டெய்லி வந்து புது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பராக அனலைஸ் பண்ணி என்ன டைப் ஒரு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டைமு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டைமு, பயாலஜிக்கு ஒரு டைம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சீரியஸாக எஃபர்ட் போட்டு படிக்க முடிஞ்சுதுன்னா உங்களால் நீ ஜெயிக்க முடியும். இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னா அது உங்கள் விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போது நவ் 2026 நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா நவ் 2026 அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பார்த்துக்கலாம் நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நெவர் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்கையும் போடுங்க. மறுபடியும் சந்திப்போம். உங்களுடன் விடைபெறுகிறேன். சுபாஷ். பாய்.